நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உள்ளூர் நிகழ்ச்சிகள், அப்புறம் உலக செய்திகள், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த விஜய் முதல்வர் அல்லது எடப்பாடி முதல்வர், திருமாவளவன் துணை முதல்வர், அப்புறம் இது எல்லாத்தையும் மொத்தத்துக்கு இயக்கிறது ஒன்று ராகுல் காந்தி, இல்லைன்னா தமிழ்நாட்டில் அப்படி மேலே அப்படி கையில் கயிறை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இயக்கிறது ஸ்டாலின். அவர் முதலமைச்சராக இல்லாட்டாலும் அவர் தான் கிட்டத்தட்ட முதலமைச்சர் மாதிரி. அவர் வகுத்த திட்டங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பக்கம் பேச்சு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றினா கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் பேசுவோம். சரி, அதுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமாக என்ன ஒரு முன்னூட்டமாக ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம நண்பர்கள் இதெல்லாம் பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்தை பார்த்து விவேக் சொன்ன மாதிரி தான், சிவாஜி நீ உனக்கு இது சரி வராது, நீ மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிரு அப்படின்னு சொன்ன மாதிரி, உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் சரியா வராது, நீங்க சொல்றது நடக்கல மாறி மாறி இருக்கு, அதனால நீங்க உலக செய்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது சாத்தியம் இல்லை. நான் நண்பர்களுக்கு நான் முக்கியமா சொல்லிக்கிறது என்னன்னா, உலக செய்தி பேசுவோம். உலக செய்தி எல்லாம் ஒவ்வொரு இடமா இப்போ அங்க எமர்ஜென்சி அறிபறியா நடந்துகிட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பத்தி பேசுவோம். அது இல்லாம ஒரு நாட்டை பத்தியும் அதை பத்தியும் வரலாறு என்ன நடக்குது, அது நமக்கும் அவங்களுக்குமான உறவு, நமக்கு என்ன, தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு அதுக்கப்புறம் அரபியர்களுக்கான உறவு எப்படி, இந்த உறவு எந்த அளவுக்கு நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதாரத்திலையும் வாழ்வியலையும் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அடுத்தடுத்து பேசலாம். உலக செய்திகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வெறும் உலக செய்தி மட்டும் நம்ம வாழ்வியல் அல்ல. நம்ம வாழ்வியல்ல இன்னைக்கு உள்ளூர் அரசியலும் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு. அப்போ உள்ளூர் அரசியல்ல பேசுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இது நீங்க சொல்ற இது எதுவுமே நடக்கல, மாத்தி இருக்கு, நீங்க விஜய் முதலமைச்சர் போட்டிருக்கீங்க, ஆனா முதலமைச்சர் ஆகலை அப்படின்றாங்க. இப்ப நான் இல்லை, இன்னைக்கு இதை கணிச்சுக்கிட்டு இது நடந்துகிட்டு இருக்க விஷயத்த சொல்லக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது பெரிய தொலைக்காட்சி மீடியாவாக இருக்கட்டும், அல்லது பெரிய அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட முறையில் ரன் பண்ணிட்டு இருக்க சேனலாக இருக்கட்டும், அல்லது முகநூலில் எழுதக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், யாரோட கணிப்பும் யாரோட வார்த்தையும் கரெக்ட் இல்லை. 100% தவறா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? 100% இன்னைக்கு விஜய் போறாரு, ஓகே, கடிதம் கொடுக்குறாரு, ஓகே, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்புறம் உடனடியா காங்கிரஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி சில நிகழ்வுகள் இருக்குல்ல, இதெல்லாம் மாத்தி மாத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் சொல்றது மட்டும் இல்ல, அத்தனை பேர் சொல்றதும் தவறாதான் இருக்கு. கடைசியில என்ன முடிவு வருதோ அந்த முடிவை நோக்கித்தான் அடுத்து. சப்போஸ் விஜய் முதலமைச்சரா அப்படின்னா முதலமைச்சர் ரைட்டு, ஓகே. விஜய் முதலமைச்சர் இல்ல, ஒரு எடப்பாடி பழனிசாமி திமுக, அது வேற சொல்லணும். நான் கூட்டு கலவாணிகள்னு போட்டிருந்தேன். நீ என்ன திமுக அதிமுக திராவிட கட்சியில கூட்டு கலவாணிகள் போட்டிருக்கீங்களா அப்படின்னா, இப்போ வரைக்கும் திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதா தகவல் வருது இப்போ வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நீ போய் பாத்தியா அப்படின்னா, யாரும் போய் உள்ளுக்குள்ள இப்போ அறிவாலயத்துக்குள்ளேயோ அல்லது அதிமுக அலுவலகத்துக்குள்ளேயோ போய் யாரும் பார்க்க முடியாது. ஆனா அங்கிருந்து தகவல்கள் நம்பகத்தகுந்த இடத்துல இருந்து கசிஞ்சு வரத்தான் செய்யும். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்துறது. அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் சில விஷயங்கள் கரெக்டா இருக்கும், சில விஷயங்கள் தவறா இருக்கும். அது நம்ம பொறுப்பேற்றுக்கிறோன்னா சொல்ற விஷயத்த கன்வே பண்றோம். திமுக அதிமுக பேச்சுவார்த்தை எப்படி பேசுவாங்க அப்படின்னா, பேசுறாங்க அப்படிங்கிறது உண்மை, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு தாட் போட்டு பேசுறது. அது போக இன்னும் சில நபர்கள் ஒருமையில பேசுறத, சில கெட்டவத்தை பேசுறத தவிர்க்கல, அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க சொந்த பிரச்சனையை இதுல பேசுறீங்க அப்படின்றாங்க. நான் சொந்த பிரச்சனை பேசாம அவர் அந்நிய பிரச்சனை மட்டுமா பேசிட்டு இருக்க முடியும்? 2.25 வருஷமா, அதாவது 2023 செப்டம்பர்ல இருந்து இப்ப வரைக்கும் திமுகவால விசிகாவில் ரொம்ப பாடப்படல, அந்த ரவுடிகள் வந்தாங்க, அது சரி. ஆனா திமுகவோட ஆள் ஏற்பாடு பண்ண ரவுடிகள். மற்றபடி திமுக ஆளால நான் பட்டுட்டு இருக்க பாடு இப்ப வரைக்கும் அவ்வளவு பாடு இருக்கு. அதை இங்க சொல்லாம வேற எங்க போய் சொல்றது? அதை நீங்க சொந்த பிரச்சனை சொல்லாதீங்க. உங்க சொந்த பிரச்சனால இப்ப திமுக மோசமா அப்படின்றாங்க. திமுக நல்ல திட்டங்கள், நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்குன்னு என்னோட இந்த சேனல்லையும் பேசியிருக்கேன், வெளி சேனல்லையும் பேசியிருக்கேன். அதே நேரத்துல அவங்க மக்கள் விரோத போக்கு, சட்டம் ஒழுங்கு அவ்வளவு கேவலமா நடந்துச்சுங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். அதுக்கு ஆதாரமா என்னோட விஷயத்தையும் சொல்றேன். என்னோட விஷயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லத்தான் செய்வேன்.
இதுல வந்து யாரும் வந்து உங்க கருத்து அப்படிங்கன்னா நீங்க உங்களுக்கானது பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் வேற நாகரிகமா சொல்லுங்க. அப்புறம் ஊடுசால் பாய்ச்சறதெல்லாம் வேண்டாம் இங்க. ஓகே, இந்த கருத்தை நான் சொல்றேன். ஓகே, நம்பர் 1, நம்ம என்ன செய்வோம் வந்து விஜய் முதலமைச்சர் அப்படின்னு டைட்டில் போட்டுருவோமா அப்படின்னா அதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் கொஸ்டின் மார்க்? விஜய்க்கு வந்து 108ல இருந்து 1 போச்சு 107. அப்புறம் ஏற்கனவே நிறைய சொன்னதான். இங்க காங்கிரஸ் 5, 2 கம்யூனிஸ்ட் 4 சேர்த்தா 9, 107 9, 116, இன்னும் 2 வேணும். அதுக்கு விசிகா வர தயாரா இருக்காங்கன்னு ஒரு தகவல். அப்புறம் ஆனால் தயாரா இல்லைன்னு ஒரு தகவல். அதுக்கப்புறம் இப்போ நான் பேசிட்டு இருக்க நாள் வந்து 9 மே 2026. இந்த டைம் வந்து 1:30 மணி 1:30. இப்போ இந்த 1:30 மணிக்கு இப்போ பேசுறேன். இன்னைக்கு 4 மணிக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னோட முடிவை சொல்றாங்க. இப்போ நான் இப்போ பேசி முடிச்சிட்டேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தொல் திருமாவளவன் ஒரு ஓகே அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா விஜயை வந்து அமைச்சரவை கூப்பிட்டுருவாங்க, முதலமைச்சர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் கமிட் பண்றது வந்து என்ன, தொல் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் ஆகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம், அவர் துணை முதல்வர் ஆகிறார் ஆகல, இல்ல வன்னியரசு அவர் வந்து ஒரு முக்கியமான மந்திரி ஆகிறார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய முக்கியமான மாற்றம். அதை எல்லாரும் வரவேற்கிறோம். அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. தொல் திருமாவளவன் துணை முதல்வர் ஆனாலும் அது கரெக்டான விஷயம் தான். இல்ல அவர் ஆகலையா, வேற வழி இல்லை, இதெல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு தொல் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் கொடுத்தா அப்புறம் காங்கிரஸ் சும்மா இருப்பாங்களா? அல்லது கம்யூனிஸ்ட் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு மந்திரி சபையில உங்க இடத்துல இடம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க பிஜேபி மறைமுகமா ஆள்றதுக்கு நாங்க தயாரா இல்லை, அதனால நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தரோம், வெளியில இருந்து ஆதரவு தரோம்னு சொல்லிட்டாங்க. தொல் திருமாவளவன் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க வந்து பதவி வேணும், எங்களுக்கு அதிகாரத்துல பங்குன்னு கேட்டு இருக்காங்களா? அது திமுக நடக்காது. ஓகே, இப்போ ஒருவேளை திமுக வந்து இந்த அளவுக்கு 110 வந்து அப்புறம் தொல் திருமாவளவன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தை பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வந்து தாவேகா வேற வழி இல்லை, அங்க வந்து கேட்கறாங்கன்னா நல்ல விஷயம்தான், அதை நம்ம மனதார வரவேற்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல இதையும் சொல்லிக்கிறோம், அப்படி அதிகாரத்துக்கு வந்தா கூட இந்த ரவுடித்தனம் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா, தன்னுடைய கட்சிக்காரர்கள் பெயர்ல கட்சிக்காரர்கள் அந்த பெயர்ல உள்ள பண்ணாலும் யாரு பண்ணாலும் சரி, விசிகா நல்ல கட்சி, மக்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய கட்சி, நல்ல கட்சின்ற பேர் இனிமேலாவது எடுக்கணும். இது வரைக்கும் ஏன்னா விசிகாவோட ரவுடித்தனத்தால பாதிக்கப்பட்டவன் நான். அதனால சொல்றேன், ஏன்னா நீங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டா போதுமா, மத்த எல்லாம் அப்படியா அப்படின்னு கேட்க வேண்டாம். எனக்கு வந்து என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். அந்த அனுபவம் எல்லாருக்கும் அதே மாதிரி அனுபவம் அப்படி இல்லை, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன். அதுக்கு வந்து என்ன அட்வைஸ், தொல் திருமாவளவன் அவர்களுக்கு, வன்னியரசு அவர்களுக்கு, மற்ற நிர்வாகிகளுக்கு ரொம்ப முக்கியமா ரவுடித்தனம் பண்ணாம, அடுத்தவங்க வந்து காசு கொடுக்குறாங்க அதனால 10 பேரை கூட்டு போய் ரவுடித்தனம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம முடியாது அப்படின்னு மறுத்துருங்க, மிகப்பெரிய விஷயம். அடுத்து உங்க கட்சி வந்து இன்னும் பரவல எல்லா மட்டத்திலும் வளரும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை இல்ல நாங்க வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அப்ப அவரு என்ன செய்வாரு, வேற யார்கிட்ட ஆதரவு கேட்கறது? IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க வந்து ஆதரவு தரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு காமராஜ் எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் ஆதரவு கடிதம் கொடுத்தாங்கன்னு இவர் தாவேக்கா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை அது போலி கடிதம் அப்படின்னு தினகரன் அவர் வந்து இப்போ நேராக ஆளுநரை பார்த்து 2 வாட்டி பார்த்துட்டாரு, இந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் இவங்க கொடுத்த அதாவது கம்யூனிஸ்ட் கொடுத்த ஆதரவு கடிதத்தையும் நீங்க வந்து பரிசீலனை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும், அது ஏஐல பண்ணதா உண்மையால அவங்க கொடுத்ததா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க வெளியில ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து கேட்டிருக்காரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப முன்னாடி என்ன சொன்னாங்க, விஜயை வந்து இயக்குறது பிஜேபியோட பி டீம் தான் விஜய்னு சொன்னாங்க. ஆனா அது நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாச்சு. காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துச்சு, அவசரமா ஏன் சேர்ந்தாரு? இல்ல இப்ப ஏடிஎம்க்கு வந்து வெளியில இருந்து ஆதரவோ அல்லது ஆட்சியில அதிகாரத்துல பங்கோட ஆதரவோ கொடுத்துருக்குமே அப்படின்னா அது வேண்டான்னு சொல்லித்தான் விஜய் வந்து காங்கிரஸோட பண்ணாரு அப்படின்னா அது ஒரு என்ன சொல்றது, நான் வந்து பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கேன். திமுக வந்து தீய சக்தியா இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுக்கே தீய சக்தி வந்து பிஜேபி, அதனால நான் வந்து அதோட கூட்டணி சேரல அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட வந்து கூட்டணி சேர்ந்திருக்காரு. அதை ஒரு பக்கம் பாராட்டுறோம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பயங்கர டகஃபர் நடந்துகிட்டு இருக்கு. நீயா நானா, ஏன் இப்படி பண்ண, அப்படியா இப்படியான்னு சொல்லி பயங்கரமா வந்து வார்த்தை போரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம்.
இப்போ அமமுக அவர் காமராஜ் திடீர்னு அவர் என்ன சொல்றாரு வெளியே வந்து, இல்ல இந்த கடிதம் நான் உங்களை எனக்கு தொலைபேசியில கூட யாரும் பேசல, இந்த கடிதம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே இவங்க வந்து டிவிக்கு என்ன சொல்றாங்க, இல்ல அவர் வந்தாரு, அவர் கடிதம் கொடுத்தாரு அப்படின்னு கார்ல முகத்தை மூடிட்டு போன அந்த போட்டோ போடுறாங்க. இந்த ரவுண்டு போட்டு இது கையில் இது கடிகாரம், இந்த 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 கையில கடிதத்தை போட்டு இது கையில கட்டியிருக்க அந்த கயிறு, இந்த மாதிரி இவர் தான் வந்தாரு. அப்புறம் எழுதும் போது உள்ள அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து போட்டு வெளியிட்டாங்க. இப்ப என்ன இப்போ சொல்றது, டிடிவி தினகரன் வந்து எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னா, அவரை இயக்குவது பிஜேபி. பிஜேபியோட மெயின் அஜெண்டா என்னன்னா, ஒன்று இவர் விஜய் ஏடிஎம்கே கூட்டணியோட ஆட்சி அமைக்கணும். அப்போ மேலிருந்து பிஜேபி என்ன சொல்ல அது பூரா வந்து கேட்டு தலையாட்டணும். அவருக்கு வேற வழி இல்லை. அது இல்லாம நீங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் விசிகா இப்படி எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபிக்கு எதிராயிரும். அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கண்ணுகருத்தமா இருக்குங்க. அப்ப ஏன் விசிகா சேரக்கூடாது அப்படின்னா, விசிகா அவர் இப்ப வரைக்கும் ஸ்டாலினோட நல்ல நெருக்கமா இருக்காங்க. ஸ்டாலினோட ஆலோசனை பண்றாங்க. இது நல்ல விஷயம். இவங்க வந்து கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் திமுகவோட கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆரோக்கியமா தெரியுது, வித்தியாசமான விஷயமா தெரியுது. என்னன்னா பிஜேபி உள்ள வரக்கூடாது. ஆனா பிஜேபி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரையுமே ஆட்சி பண்ண விடாம கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து 6 மாசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடணும். அப்போ அவங்க என்னென்ன நல்லா நினைக்கிறாங்களோ அத்தனை இங்க இம்போஸ் பண்ணிடணும். இவருக்கு ஸ்டாலின் இருக்கும்போது எல்லாத்தையும் எதிர்த்தாரு. அதனால ஸ்டாலின் இல்லாம காங்கிரஸ் இவங்க தாவேகா ஆட்சியும் இல்லாம யார் ஆட்சியும் இல்லாம கவர்னர் ஆட்சியில கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறது இன்னொரு அஜெண்டா. இப்போ விசிகா ஆதரவு வந்து கொடுக்கல அப்படின்னா கவர்னர் ஆட்சியா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். இப்போ இந்த இடத்துல டைட்டில் என்ன போடுறது? இவர் வந்து முதலமைச்சர். ஒருவேளை இன்னொரு பக்கம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், திமுக ஆதரவு கொடுக்குது. பட் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறல. அப்படி அது பண்ணச்சா 67 சீட்டு இவங்க கையில் இருக்கு. பிஜேபி இல்லாம 52 சீட்டு அவங்க கையில் இருக்கு. அப்போ 67 52 கணக்கு வச்சு 119 ஆச்சு மெஜாரிட்டி இருக்கு. ஸோ அந்த மெஜாரிட்டி இப்போ எப்படின்னா, அங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்ன கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விசிகா இருக்கட்டும், அது வந்து இவர் தலைவர் ஸ்டாலின் சொன்னாருன்னா அதுக்காக மொத்தத்துக்கு இவங்களுக்கு சேர்த்து வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி இல்லாம அதிமுக ஆட்சி சப்போர்ட் பண்றது திமுக அப்படி வந்துடும். அப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, அதிமுக எடப்பாடி முதலமைச்சர் ஆகனாலும் அதுக்கு மனசு வைக்க வேண்டியது ஸ்டாலின். தாவேக்கு ஆட்சி பண்ணாலும் எந்த கட்சி வந்து இது தீய சக்தி சொன்னாங்களோ அந்த கட்சிக்கே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஸ்டாலின் தான் மனசு வைக்கணும். அவர் மனசு வச்சு இப்போ இவரை இந்த விசிகா தொல் திருமாவளவன் ஓகே போங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து முக்கியமான ராஜதந்திரியா இருக்காரு, முக்கியமான இடத்துல இருக்கிறாரு அப்படின்றாங்க. முக்கியமான உள்ள ஓகே தான். ஆனா என்ன, அவரு தோல்வி அடைஞ்சது ஒரு பக்கம் இவிஎம் சொல்றாங்க, ஒரு பக்கம் இருக்காங்க மக்கள் மத்தியில போட்டுருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாரும் விஜய் ஆதரிச்சான்றாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா இது வரைக்கும் அவங்க இவிஎம் பத்தி எது பத்தியோ அதிகாரப்பூர்வமா அங்க திமுக ஒண்ணுமே பேசல. அப்ப என்னன்னா, ஆனா வெளியில நிறைய பேர் எனக்கே வந்து பின்னூட்டத்தை எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி சில காட்சி ஊடகங்கள், அந்த ஊடகங்களை அங்க போய் பாருங்க, இவங்க இப்படி அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. திமுக அவங்க அதிகாரப்பூர்வமா இவிஎம் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க வாயை திறக்கல. அப்ப நான் வாயை திறக்கல. அப்ப அது சரியா அப்படின்னா, சரி தப்புங்கிறது இப்ப பேச்சே இல்லை. திமுக இவிஎம் பத்தி பேசல. அவர் தலைவர் ஸ்டாலின் தோத்தது சந்தேகம் இருக்கானா? எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா என்ன மாதிரி சந்தேகம்னா, எனக்கு இன்னும் டீட்டெயிலா வந்து இதுல சொல்ல தெரியாது. இவிஎம் இருக்கலாம், அல்லது நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ சந்தேகம் இருக்கு. அதுக்காக மொத்தத்துக்கு தாவேக்கா வந்து 108 இடத்துல ஜெயிச்சது சந்தேகம் இருக்கா அப்படின்னா, அது வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ற இடம் இல்லைன்னா, உங்க அந்த திமுகவோட தலைமையே திமுகவோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே பேசல. இப்ப நம்ம வந்து புதுசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தாவேக்கா இவ்வளவு ஜெயிச்சிருக்காங்களா, பாராட்டுறோம். திமுக வந்து நாங்க வந்து யாரோட ஆட்சி அதிகாரத்தையும் நாங்க வந்து பறிக்க விரும்பல, நாங்க அந்த வாய்ப்பை வந்து பறிக்க விரும்பல சொல்றாங்களா, ரைட், ஓகே, சந்தோஷம், பாராட்டுவோம் அப்படிங்கிறத அதான் நம்மளோட நிலைப்பாடு. ஆனா இப்பவும் சொல்றேன் வந்து, திமுக எதிர்காலத்துல இந்த மாதிரி எளிய மக்களோட குரலுக்கு வந்து செவி சாய்க்கணும். ஒரு அதிகாரிகள் மட்டத்துல, அதுக்கப்புறம் முக்கியமான மோசமான நிர்வாகிகள் அவங்க ரவுடித்தனம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, கேடித்தனம் பண்றது, இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி
ஓகே, இதயத்தால் ஆட்சி பண்ணாங்கன்னா அசைக்க முடியாத தலைவரா. ஏன்னா சில நாகரிகமான இதை பார்த்தோம்னா உண்மையிலேயே இவர் வந்து ஸ்டாலின் பண்றது மொத்த இந்தியாவிலேயே உச்சபட்ச நாகரிகமா ஆட்சி பண்றாரு. அதாவது தலைவரா இருக்கிறார். ஆனா ஆட்சி பண்ணதுல நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணாரு. அதே நேரத்துல இது வந்து இந்த கீழே உள்ளவங்க பண்ண ரவுடித்தன கட்ட பஞ்சாயத்து இது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடது மட்டும் இல்லை, நான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். அப்போ நிறைய இடங்கள பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் காதுக்கு வருது. நான் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு பெர்சனலா வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டு சொல்ல இந்த மாதிரி அடைஞ்சு இப்படி அடைஞ்சு சொல்றாங்க. நான் அவங்களுக்கு வந்து வெளிப்படையா பேசுறதுக்கு பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. நான் வந்து மீடியாக்காரன், நான் பேசுறேன். என்ன வந்து தவறா யாராவது பேசினாங்கன்னா நான் வந்து ஒன்று பிளாக் பண்ணுவேன், இல்லை திரும்ப அதே வார்த்தையால அவங்கள நான் தவறா பேசுவேன். எனக்கும் வாய் இருக்கு, எனக்கும் வார்த்தை இருக்கு. ஆனா பொது வெளியில நான் அப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பேசுறேன். தவறா கெட்ட வார்த்தை எதுவும் பயன்படுத்தாதீங்க என்னோட இதுல. ஓகே, இப்போ வந்து நம்ம டைட்டில் என்ன போடுறது? விஜய் முதல்வராகி விட்டார், திருமாவளவன் ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டார் அப்படின்னு போடுறதா? ஏன்னா இப்ப 4 மணிக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும். இதுக்கப்புறம் இப்ப நாம போறது வந்து 8 மணி வெளியே வருது அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் இடைவெளிக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா எவ்வரி அவர் இது வந்து ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. நான் இப்ப சொல்றது வந்து இவர் விஜய் ஆட்சி அமைத்து விட்டார், இல்லை விஜய் ஆட்சி அமைக்கவில்லை அப்படின்னு போடலாம். அடுத்தது வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு சேர்ந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு தலைப்பும் போடலாம். இப்போ அதுக்கு அடுத்து இது இது எதுவுமே இல்லை அப்படின்ற இடத்துல தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி அப்படின்னு போடலாம். என்ன டைட்டில் போடுறது உண்மையில எனக்கும் தெரியல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லா குழப்பம் மாத்தி குழப்பம் இருக்கு. யாரு கையிலையும் உண்மை இல்லை. இன்னும் அரசியல் அப்படின்னாலே அப்படித்தான். இன்னும் பொதுவாக சாதாரண மனிதர்கள் மத்தியிலேயே உண்மை இல்லை. அரசியல் அப்படித்தான் இருக்கு. என்ன நடந்தாலும் அந்த இதை கவனிச்சு அதை நம்ம வந்து கன்வே பண்றோம். அப்புறம் நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம உள்ளூர் அரசியலையும் பார்ப்போம். நம்ம வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போக வேண்டாம். வெளிநாட்டு செய்திகளையும் நம்ம வந்து கொடுப்போம். தரவுகளோட முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா எல்லாத்தையும் கொடுப்போம். அதுல சில தவறுகள் இருக்கலாம். உள்ளூர் அரசியல் பேசும்போதும் சில தவறுகள் இருக்கலாம். ஏன்னா எல்லா மனுஷங்க தானே, தவறு இருக்கலாம். வேணும்னு பண்றது இல்லை. அப்போ இந்த நேரத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்றாரு. நான் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடலை. இதை வெளிப்படையாக சொல்லிடலாம். யாருக்கு ஓட்டு போட கேட்காதீங்க. எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல எப்பவுமே என்னோட பிரச்சனையோ இதை என்னோட நலனை தாண்டி தமிழ்நாட்டு நலன் முக்கியம் அப்படின்னு கருதுறவேன். ஆனா இந்த நேரத்தில் ஏன் பேசுறேன் அப்படின்னா, இப்பவாவது நீங்க வந்து திருந்துங்கடா அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் திமுக பண்ண விஷயங்களை பூரா சொல்றேன். அதே மாதிரி திமுகவோட பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு அந்த அணிசன்றவன் பயங்கரமா பண்ணான் இல்லையா, அது இனிமே பண்ணாதீங்க. திமுக தலைமை வந்து அவனை மாதிரி ஆட்களை வந்து கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்றதுக்கான கோரிக்கை தான் இது அப்படிங்கிறதான். ஸோ இனிமே அடுத்து என்ன நடக்குதுங்கிற இதை பார்த்துட்டு அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.